ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, தங்கம் விலை தாறுமாறாக ஏறிட்டே இருக்குது. ஸோ இது எப்போ முடிவுக்கு வரும், இல்லை இது அப்படியே தொடருமா அப்படிங்கிறது தான் எல்லா மக்களோட ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ தங்கம் விலை தாறுமாறாக ஏறுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுலேயே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு முழுக்க முழுக்க ட்ரம்ப்போட நடவடிக்கைகளும் ட்ரம்ப்பும் தான் காரணம். ஸோ இப்போ அதை பற்றி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா தங்கம் விலை இப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது, ஸோ இப்போ ரீசெண்டாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ அதை பொறுத்து தங்கத்தோட எதிர்காலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் 2 டேஸாக அமெரிக்காவில் ஃபெட் ரேட்டோட மீட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் என்ன நடந்ததுன்னா, இதே மாதிரி தான் ஃபெட் மீட்டிங்கில் ரேட்டை வந்து கட் பண்ணாங்க. ஸோ அதனால் கோல்டோட ரேட்டு தாறுமாறாக ஏறிச்சு. ஸோ அப்போ ஏற ஆரம்பித்த ஒரு மார்க்கெட் தான் கோல்டு மார்க்கெட். இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங்கே நடக்கலை. ஸோ கண்டினியூவாக அரௌண்ட் ஒரு 30,000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக வந்து தொடர்ச்சியாக ஒரு ஏற்றத்தில் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. சில்வரும் அதே மாதிரி தான் 1,00,000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஏறி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இம்பாக்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது லாஸ்ட் டைம் ஃபெட் ரேட்டை கட் பண்ணதோட அதோட இம்பாக்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளோட இந்தியன் டைம் படி நள்ளிரவில் வந்து இதை பற்றின ஒரு அறிவிப்பு வந்து வரும். ஸோ இந்த அறிவிப்பில் அவங்க என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பை பொறுத்துமே இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் நம்ம 2 விதமான தரவுகளை வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபெட் ரேட்டை வந்து ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும், ஒரு வேளை ரேட் கட்டை வந்து குறைச்சாங்கன்னா என்ன நடக்கும், ஒரு வேளை ரேட்டை கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, நடுநிலையாக ஃப்ளாட்டாக சேம் ரேட்டே அப்படியே சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபெட் ரேட்டை ஃபஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இறங்கும். இதுக்கு முக்கியமாக என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ரீசெண்ட் டேஸில் டாலர் வந்து அது கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்குது. ஸோ டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி எஃப்டி ப்ளஸ் பாண்டில் வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ எல்லாருமே தங்கத்திலிருந்து இந்த எஃப்டி பாண்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட், ஏன்னா இங்கே ப்ராஃபிட் ஆல்ரெடி புக் பண்ணி எஃப்டி பாண்டுக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி கோல்டில் வந்து ஒரு ஹியூஜான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபால் வந்து அதாவது ஒரு நல்ல ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி எஃப்டி ரேட், அதாவது ஃபெட்டப் ரேட்டை வந்து இன்கேஸ் வந்து குறைச்சாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, டாலர் வந்து வீக் ஆகும். அதே மாதிரி எஃப்டி பாண்டோட ரிட்டனும் கம்மியாகும். அதனால் மக்கள் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தேடுவாங்க. அப்போது சந்தேகமே இல்லாமல் எல்லாரோட முதல் சாய்ஸாக வரக்கூடியது தங்கம் தான். ஒரு சேஃபர் அசட்டாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் தங்கத்தில் இப்போ இருக்கிறத விட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஸோ தங்கம் விலை இப்போ இருக்கிறத விட இன்னும் ஜெட் வேகத்தில் வந்து மேலே போகிறதுக்கான ரீசன் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கோல்டோட விலை தாறுமாறாக மேலே ஏறிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வார் டென்ஷன்ஸ். ஸோ உக்ரைன் ப்ளஸ் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போரானதாக இருக்கட்டும், அதே மாதிரி அமெரிக்கா ஈரான், அமெரிக்காவுக்கும் டென்மார்க்குக்கும் அமெரிக்காவுக்கும் கிரீன்லாந்து, ஸோ இந்த மாதிரி வார் டென்ஷனாலே ஒரு பதட்டம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் கிராஷ், ஏன்னா நிறைய வார் டென்ஷன் நடக்கிறதுனால வேர்ல்டு மார்க்கெட்டில் நிறைய மார்க்கெட்ஸ் வந்து கிராஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் டாலரோட இண்டெக்ஸ் மூவ்மெண்ட்டு, அப்புறம் சென்ட்ரலைஸ்ட் பேங்க், வேர்ல்டில் இருக்க நிறைய சென்ட்ரலைஸ்ட் பேங்க்ஸ் எல்லாமே கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி சார்ஜஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே மேபி வந்து இந்த கோல்டை வந்து இந்த மாதிரியான ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கிய காரணிகளாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது மட்டுமே முக்கியமான காரணமானு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மூணாவதாக இன்னொரு விஷயம், ஒரு வேளை இன்றைக்கி வட்டி குறைப்பு வந்து இல்லை, ஸோ மீடியமாக இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்போது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இருக்காது. ஆனால் அதுக்கு பதில் வந்து அப்படியே மீடியமாக இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா, அதே நேரத்தில் அந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட ஸோ ஃபெடரல் தலைவர் வந்து வட்டி குறைப்பு இல்லை, ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காட்டமான ஒரு விஷயங்களை வந்து ஏதாவது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டலாக மாறிடும். அதாவது வட்டி குறைப்புக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு மணி இன்ஃப்ளேஷனை பற்றி ஏதாவது எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து தங்கத்தோட விலையை வந்து தாறுமாறாக மாற்றலாம். அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுக்குறது வந்து ஹாவிஷ்னு சொல்லுவாங்க. இந்த ஹாகிஷ் வந்து சொல்கிறாங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுன்னா,
அந்த ஹாக்கிஷ் நிலைப்பாடு வந்துச்சு அப்படின்னா டாலரோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே டாலர் அவங்களுக்கு வீக்கில் இருக்குது. ஒருவேளை இந்த ஹாக்கிஷ் நிலைப்பாடால் டாலரோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்க பாண்ட்ஸோட ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னா கோல்டு வந்து அதோட ரேட் வந்து ஒரு பெரிய அளவில் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் ஃபெடரல் பேங்கோட தலைவர் பவுல் வந்து என்ன சொல்கிறாரு, ஏன்னா லாஸ்ட்டு நம்ம சொல்கிற மாதிரி தான், லாஸ்ட் ஃபெட் மீட்டிங்கில் நடந்த மாதிரி தான் ஒரு விஷயம் அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா அவர் என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே கோல்டை ரேட்டை இறக்குற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு வந்து அப்படியே அந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட ட்ரம்ப் ஏதாச்சும் வந்து வெளியில் ஏதாவது ஒரு டாக்ஸ் வந்து யாருக்காவது இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், இல்லை அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க் எதிராக ஏதாவது ஒரு கோவமாக வழக்கம் போல் அவரோட பாணியில் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா எதுவுமே நடக்க போகிறதில்ல, கோல்டோட ரேட் அப்படியே சஸ்டெயின் ஆகும். ஸோ அது வந்து எதுவுமே பாதிக்காத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக எது எப்படியோ, ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா எடுக்கக்கூடிய இந்த முடிவானது வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கம் வந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக தான் பார்க்கப்படுது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக தங்க மார்க்கெட்டில் மிகப்பெரிய சூறாவளி இருக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அது இன்னும் மிகப்பெரிய அளவு உச்சத்தை தொட போகுதா, இல்லை நாளைக்கு மிகப்பெரிய ஃபால் ஆக போகுதா, ஸோ இது மட்டும்தான் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.